ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாபி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டே இன் ரமலான் நோம்பு பிடிச்ச விலாக் எப்படி போகுது, நம்மளோட டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ற பார்த்தா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவர் நான் ஸ்பெசிஃபிக்காக ஷூட் பண்ணேன். ஏன்னா இவர் சும்மா காசு கேட்காம இந்த மாதிரி பாட்டு பாடி தான் காசு கேட்டாங்க. ஸோ இவர் பாடின பாட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஷூட் பண்ணேன். இப்போ தலைக்கு எண்ணெய் வச்சிடலாம். ஸோ இது நான் யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில். இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணேன். ஹேர் க்ரோத் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 2-3 ட்ரெஸ்ஸஸ் நான் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ நல்லா வெயிலில் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து மடிச்சிடலாம். ஸோ சும்மா ரமலான் டேஸில் ஃபுல்லாக எனர்ஜிக்காக தான் இருக்குது. ரொம்பலாம் டயர்டாக இல்லை. பட் வெயில் மட்டும் கொஞ்சம் தாக்கலாக இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா டீ இல்லாமல் இப்போல்லாம் நோம்பு திறக்கிறதே கிடையாது. ஏன்னா டீயோட நான் எவ்வளோ டீ லவர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது சின்ன ஒரு ப்ரொமோஷன் வீடியோ. என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேறு இடத்துல வாங்கிட்டு இருந்தோம் வடை. இது நவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட தான் இந்த வடை வாங்கியிருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிறிஸ்பியாக இருந்துச்சு. அந்த சம்சாவும் அந்த ஆனியன் போண்டாவும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு சம்சாவில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடய ஃபில்லிங் தான். ஸோ இந்த ஃபில்லிங் அந்த ஸ்பைசஸ் என்ன போட்டு செஞ்சாங்கன்னு தெரில, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் பிரிக்கும்போதே பாருங்களேன் அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ இது கூட சட்னியும் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா போண்டா 5 ரூபா, சமோசா 7 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இஃப்தாருக்கு இப்போ நேற்று க்ரீன் கிரேப்ஸ் ஜூஸ் போட்டிருந்தேன். இன்றைக்கி போடல. இன்றைக்கி ஜஸ்ட் டீ வச்சு தான் நோன்பு திறக்கிறோம். ஸோ நீங்கள் டீ போடுவீங்களா, இல்லை இது ஜூஸோடு நாங்கள் முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு சமோசா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அவளுக்கு வடை இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்கலை. ஸோ உளுந்து வடைனா சாப்பிடுவாள். பட் இந்த தடவை சம்சா தான் சாப்பிட்டா. ஸோ இது தௌஹீத் பள்ளிவாசலில் வாங்கின கஞ்சி. 2-3 நாளாக அம்மா சின்ன பள்ளிவாசலில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த தடவை எங்கள் மாமி அக்கு மாமி சொல்லிச்சு, இந்த மாதிரி தௌஹீத் பள்ளிவாசல் கொஞ்சம் சூப்பராக இருக்குது, அங்கே தேங்காய் பால்லாம் நல்லா நிறைய சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாத அளவு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த நோம்பு கொஞ்சம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா நோம்பு திறக்க ஃப்ரூட்ஸ் வச்சாச்சு. ஸோ இது நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ஷூட் பண்ணி காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிரித்து எல்லாம் காமிச்சிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சட்னியுமே நான் ஃபார்மலாக நம்ம வீட்டில் வைக்கிற சட்னி மாதிரி தான் இருந்துச்சு. அதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் இதை நீங்கள் எம்டியாக சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் சரி ஓகே இதை நம்ம ஷூட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளோட சேனலில் இஃப்தார் ஃபுட்ஸோ இல்லை சஹார் ஃபுட்ஸோ ரெசிபியோ நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். அதை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அது ஒரு சம் ரீசன்ஸ்னால. ஸோ எனக்கு அது பிடிக்கலை. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ சில சமயம் ஹையாக இருக்கலாம், சில சமயம் லோவாக இருக்கலாம். ஸோ அதை நம்ம ஷேர் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு டிசிஷனில் தான் நான் இருந்தேன். பட் இது எனக்கு ரொம்ப டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் சீக்கிரம் தான் இருப்பீங்க மேக்ஸிமம் நம்ம வியூவர்ஸ் எல்லாம். ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் நம்ம ஊரில் வேறு யார் டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க. ஏன்னா நிறைய வடைக்கடை வந்துருச்சு. ஸோ யார் எங்கே போடுறா என்னன்னு சொல்லிட்டு தெரில. எங்கள் பெரியம்மா வீட்லேயே என் தம்பி அப்சர் வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ எங்கடா வாங்கினேன் அப்படின்னு கேட்டால் கடையில் வாங்கினேக்கா அப்படின்னு. எந்த கடையில் வாங்கினேன், வடைக்கடையில் வாங்கினேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னையே திருப்பி கலாய்க்கிறான். ஜஸ்ட் ட்ரை தான். நம்ம ஒரே இதாக வாங்கிட்டு இருக்கும்போது இதாக இருக்கும்ல, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக டிஃப்ரெண்ட் இடத்துல வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இதேமாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோடில் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.